epoxy flooring. Actually இது வந்து ஒரு ஃப்ளோரே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான். மத்த ஃப்ளோரிங் மாதிரி டைரக்டா நீங்க வந்து கீழ போட முடியாது. இதுக்காக நீங்க வந்து கீழ வந்து ஒரு ஹார்டான பேஸ் வந்து நீங்க ரெடி பண்ணணும். அந்த பேஸ் வந்து ஒன்னு கான்கிரீட்டா இருக்கலாம், சிமெண்டா இருக்கலாம், இல்ல டைலா இருக்கலாம், இல்ல வுட்டா இருக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க அதுக்கு மேல போடலாம். அந்த பேஸுக்கு மேல ரெசின்ற ஒரு லிக்விட் இருக்கும், ஹார்டனர்ன்ற ஒரு லிக்விட் இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கல்லு மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆகும். அந்த பேஸ்ட் தான் வந்து ஒரு லேயரா வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதாவது கீழ இருக்க அந்த பேஸுக்கு மேல ஒரு லேயர், ஒரு 3 mm 4 mm வந்து அந்த லேயர் தான் வந்து எபாக்சி ஃப்ளோரிங் சொல்லி சொல்றோம். மெயின் அந்த ஃப்ளோரிங்ல அந்த 3D டிசைன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, சிம்பிள் அந்த கீழ இருக்க அந்த பேஸ் மேல ஒரு 3D ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடுறாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு மேல வந்து இந்த ரெசினை ஊத்துறாங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்டா கிளாசி லுக்கா மாறதுனால ஒரு 3D லுக் வந்து நமக்கு கொடுக்குது. 3D தவிர மற்ற பேட்டர்ன்ஸும் இதுல பண்றாங்க. இதுலயே நிறைய கலர் பிக்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுல இந்த அடிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா கலர் நிறைய கிடைக்குது. அதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் நான் சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஜாயின்ட்ஸ் இல்லாம பார்க்கறதுக்கு கிளாசி லுக்கா ஒரு ஷைனிங்கா ஒரே ஒரு ஃப்ளோரா தெரியும். இது வந்து வீட்டோட அழகை வந்து பயங்கரமா மெருகேற்றி கொடுக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டான ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃப்ளோரிங் எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க எபாக்சி ஃப்ளோரிங் சொல்லலாம். இது ஒரு வாட்டர் அண்ட் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட். கீழ வந்து தண்ணியோ இல்ல ஆயிலோ ஊத்துனா கூட ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். இது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஃப்ளோரிங்ன்றாங்க. அதாவது இந்த பாக்டீரியா எல்லாம் வராதுன்றாங்க. அதனால நிறைய ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. ஹெவி ஷாக்கு, ஹெவி ஹீட், ஹெவி வெயிட்டான மெஷினரிஸ், ஈவன் கெமிக்கல்ஸ் கூட கீழே பட்டா ஒன்னும் ஆகாதுன்றாங்க. அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இது வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் எபாக்சி ஃப்ளோரிங்கோட அட்வான்டேஜஸ்.